நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி முழுமையாக இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பாதியில் நிறுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு புரியறது சிரமமாக இருக்கும். ஏன்னா கைரேகை என்பது ஒரு கடல் அளவு விரிந்திருக்கு. அதனால் நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இன்றைக்கு செல்வம் வரும் வழிகளில் 12வது பகுதியாக நம்ம பார்க்க போகிறோம். பணம் ஒரு மனிதனுக்கு மிக மிக முக்கியமானது. அது எந்தெந்த வகையில் வருவதற்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத நம்ம கைரேகை மூலமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம போர்டுக்கு வந்துடுவோம். செல்வம் 12, பணம் வரும் வழிகளில் 12வது வழியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து செவ்வாய் ரேகைகள், செவ்வாய் மேடு எப்படி இருந்தால் என்ன, முதல்ல என்ன பலன் நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் அது மூலமா எப்படி எல்லாம் பணம் வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது வீர தீர சாதனை செய்பவர்கள் செவ்வாயின் ஆதிக்கம் நிறைந்தவர்கள். செவ்வாய்னா நம்ம கையில வந்து இங்க பாருங்க, இந்த புதன் மேட்டுக்கு கீழே சந்திரன் மேட்டுக்கு மேல இது செவ்வாய். அதே மாதிரி குரு மேட்டுக்கு கீழே இந்த சுக்கார் மேட்டுக்கு மேல இது பூரா செவ்வாய் தான். இது ஃபுல்லாவே செவ்வாய். இது செவ்வாய் சமவெளி. இது மேல் செவ்வாய் மேடு, இது கீழ் செவ்வாய் மேடு, இது செவ்வாய் சமவெளி. கையில ஒரு பாதி அளவு செவ்வாய் மேடு அப்படின்னு சொல்றோம். இது மேல் செவ்வாய், கீழ் செவ்வாய், செவ்வாய் சமவெளி. இந்த உள்ளங்கை ஒரு சில பேருக்கு குழியே இல்லாம நல்லா இருந்ததுன்னா அவர்கள் செவ்வாய் ஆதிக்கம் நிறைந்தவர்கள். இல்லைன்னா 2 மேடுமே நல்லா கும்முன்னு இருந்ததுன்னா செவ்வாய் ஆதிக்கம், செவ்வாய் நல்லா இருக்காருன்னு அர்த்தம். அப்படி இருக்கும்போது வீர தீர சாதனை புரிவதற்கு வாய்ப்புண்டு. அதன் மூலமாக நல்ல சிறப்பான நல்ல உயர்ந்த வருமானம் வரும். நீச்சல் அடிச்சு சாதனை பண்றது, விளையாட்டுத் துறையில சாதனை பண்றது, அஷ்டலட்சுமிகளில் வீரலட்சுமியின் புதல்வர்கள் நம்ம செவ்வாய் ஆதிக்கம் நிறைந்தவர்கள். வீரம், வீரியம், விவேகம், இது எல்லாமே சேவை சார்ந்த துறையில் வெற்றி பெறுவதும் இவர்கள் தான். அதாவது சேவை, நிலம், சகோதரம், இதுல அளவுக்கு அதிகமான பணம் வரக்கூடியவர்கள் நம்ம செவ்வாய் ஆதிக்கம் நிறைந்தவர்கள். வீர தீர செயல்கள்னா நீச்சல் அடிச்சு கடல்ல ரொம்ப தூரம் நீச்சல் அடிச்சு சாதனை புரியுறது, பைக்ல சாகசம் பண்றது, கார் ரேஸ் பண்றது, இது மாதிரி குத்துச்சண்டை, இந்த மாதிரி வீரமான மலை ஏறி வெற்றி பெறுவது, இதெல்லாம் வந்து வீர தீர செயல்களில் அளவுக்கு அதிகமான பணம் வருவதற்கு வாய்ப்புண்டு. செவ்வாய் மேடு 3 நல்லா இருந்து கெடுதல் இல்லாம இருக்கணும். ஒன்று இருதய ரேகை வெட்டு தூண்டு இல்லாமல் இருக்கணும், புத்தி ரேகை நல்லா இருக்கணும், ஆயுள் ரேகை நல்லா இருக்கணும், விதி ரேகை சூரிய ரேகை ஆரம்பிக்கும் வயதில் இவர்கள் சாதனை புரிந்து உலக அளவில் பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு எல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா ஆயுள் ரேகையில மேலெழும்பக்கூடிய கிளைகள் வரும். இது 2ல் ஏதாவது ஒன்று வரும்போது இவர்களுக்கு நல்ல உலக அளவில் பேர் புகழ் வந்து நல்ல வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அவர்களுடைய பேர் வெளியில தெரியறதுக்கு சான்சஸ் இருக்கு. சேவை மூலமாக வருமானம், அதாவது மருத்துவ துறையில இல்ல பிஎஸ்எஃப், எல்லை பாதுகாப்பு படை, இராணுவம், இந்த மாதிரி இதுல வந்து சேவை செய்ய, மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய துறையில் பேர் புகழ் வாங்கணும்னா செவ்வாய் வந்து சேவை சார்ந்த உயிரை துச்சமாக மதித்து நல்ல ஒரு வீரதீர செயல்களில் ஈடுபட்டு இருப்பதற்கும் செவ்வாய் இருக்கணும். அதே மாதிரி சேவை செய்கிற மனப்பான்மையும் செவ்வாய்க்கு தான் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நிலம் வந்து செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் வருது. நிலம் நிறைய நிலம், அதை 100, 1000 ஏக்கரா மேல வச்சு விவசாயம் பண்ணி மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய சேவை உள்ளம் உடையவர்கள், நமக்கு சாப்பாடு வழங்கக்கூடியவர்கள் நில மிராஸ்தார்கள் தான். நிலத்தின் மூலமாக உழுது பயிரிட்டு மக்களுக்கு சேவையை நிவர்த்தி பண்றது, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த செவ்வாய் ஆதிக்கம் இருக்கும். அதுக்கப்புறம் சகோதரங்கள் மூலமாக ஹெல்பிங், நிறைய சகோதரங்கள் வந்து நான் இருக்கேன் நீ ஏன் கவலைப்படுற, ஒரு தம்பி இருக்கான் ஒரு அக்காவுக்கு, அவங்க வந்து ஹெல்ப் பண்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. இது மூலமா வருமானம் வருவதற்கு வாய்ப்புகள் வந்து அளவுக்கு அதிகமான வருமானம். இதெல்லாம் நம்ம கையில இப்ப பார்க்க போறோம். இப்ப இந்த செவ்வாய் மேடு 3மே அதிகமா இருந்ததுன்னா மிகச்சிறந்த அமைப்பு. 2 மேடு அதிகமா இருந்தா கொஞ்சம் பலன் கம்மியாகும், அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. செவ்வாய் ஆதிக்கம் நிறைந்தவர்கள் நல்லா சிறப்பா இருப்பாங்க. செவ்வாய் ஆதிக்கமே இல்லை சார், இது வந்து பள்ளமா இருக்கு தட்டையா இருக்குன்னா அவர்கள் விதியை நம்புவார்கள். விதிப்படி எல்லாம் நடக்கும் போ அப்படின்னு விட்டுருவாங்க.
இந்த செவ்வாமேடு அளவோடு உயர்ந்து இருந்தால் மிகவும் சிறப்பு. அளவோடு உயர்ந்து இருந்து இதுல ஒரு கருப்பு புள்ளியோ, இந்த செவ்வாமேட்டுல எங்கேயாவது கருப்பு புள்ளியோ இல்லை இது மாதிரி இன்டு மார்க்கோ இருந்தா அவர்கள் சண்டை சச்சரவுல ஈடுபடக்கூடாது. சண்டை கண்டா சண்டை நடந்துட்டு ஒதுங்கி வந்துடணும். இல்லைன்னா சண்டையினால் காயம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இதை மட்டும் நீங்க எச்சரிக்கையா இருந்துக்கணும். இன்னொன்னு, இங்க ஒரு ஸ்டார் குறி இருக்கு சார். இந்த செவ்வாமேட்ல ஸ்டார் குறி இருந்ததுன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஸ்டார் குறி ஒரு செவ்வாமேட்ல இருந்ததுன்னா ஒரு கெடுதலான அமைப்பு தான். ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துக்கு போவாங்க, ஒரு சண்டை நடந்துகிட்டு இருக்கோம், இவங்களுக்கு கோபம் தாங்காது, டக்குனு ஏதோ கையில் எடுத்து போடுவாங்க, கொலை செஞ்சு அதனால பிரச்சனை வரதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. எச்சரிக்கையா இருக்கும். இந்த ஸ்டார் குறி கண்டதுன்னா செவ்வாமேட்ல எந்த ஸ்டார் குறி கண்டாலும் கெடுதலான அமைப்பு, எச்சரிக்கையாக இருப்பதற்கான இந்த பதிவு. சரிங்களா? அதுக்கு அடுத்தது இப்போ ஒரு சதுரம் இருக்கு சார். சதுரம் இருந்ததுன்னா அளவுக்கு அதிகமான கோபம் வரும். அதை கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க. கண்ட்ரோல் பண்ணி நல்ல நிலைமைக்கு வந்துடுவாங்க. புத்தி ரேகை நல்லா இருந்துச்சு. நான் சொல்றது எல்லாமே இந்த ரேகைகள்லாம் நல்லா இருந்து இந்த சதுரம் இருந்ததுன்னா மிகவும் சிறந்த அமைப்பு. அதனால நல்ல வருமானம் வரத்துக்கு சான்சஸ் இருக்கு. முக்கோணம் மிகவும் சிறந்த அமைப்பு. ஆராய்ச்சி தத்துவம் மூலமாக செவ்வாய் மேடு நல்லா இருந்து இந்த முக்கோணம் இருந்ததுன்னா நல்ல அறிவு, திறமை, வீரம், வீரியம் எல்லாம் சிறப்பா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இங்க ஒரு வளைகுறி இருக்கு சார். வளைகுறி மோசமான ஒரு வளைகுறி இந்த செவ்வாமேட்ல கண்டாக்க சண்டை பக்கம் போகக்கூடாது. ஓரளவு சண்டை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு கொலை பழிக்க கூட ஆளா வருது. ஒரு திருடுல ஒரு சம்பந்தமே இல்லாம அப்படி போவாங்க. அந்த ஒரு பொருளை, ஒரு வெள்ளி ஸ்பூனு, ஒரு தங்க கிண்ணம், இந்த மாதிரி இருக்கிறத ஒரு பொழுதுபோக்குக்காண்டி திருடக்கூடிய ஒரு மனோபோக்கம் கூட வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிரச்சனை இல்லாம இருக்கிறது, பிரச்சனை இல்லாம இருக்குன்னா அந்த மாதிரி செயல்களை ஈடுபடக்கூடாது. இந்த மாதிரி வளைகுறியை கண்டா எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப அதுக்கு அடுத்தது இந்த செவ்வாமேட்ல மிக மிக முக்கியமானது என்னன்னா, முதல்ல செவ்வாமேட்டை பார்த்துட்டு அப்புறம் வருமானத்தை நம்ம பார்க்க போறோம். இப்ப இந்த செவ்வாமேட்ல இருந்து இப்படி ஒரு 2-3 ரேகை வருது சார். 2-3 ரேகை வருதுன்னா உங்களுக்கு பகைவர்கள், அதாவது எதிரிகள் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த ரேகை எத்தனை ரேகை இருக்கோ அந்த செவ்வாமேட்ல, இந்த செவ்வாமேட்ல எத்தனை ரேகைகள் இந்த பக்கம் சைட்ல இருந்து வருதோ அத்தனை பகைவர்கள், எதிரிகள் உங்களுக்கு இருப்பார்கள் அப்படின்னு அர்த்தம். இப்ப இந்த ரேகை போய் சூரிய மேட்டை டச் பண்ணுது, சூரிய ரேகையை டச் பண்ணுதுன்னு வச்சுங்க, உங்களுக்கு புகழ் பாதிக்கப்படும், எதிரியால் புகழ் பாதிக்கப்படும். அதாவது விதி ரேகையை போய் டச் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு வேலையில பாதிப்பு. நிறைய பேருக்கு வேலையில எதிரினால அவங்களுக்கு பொறாமப்பட்டு அவங்க நல்லா தான் இருப்பாங்க, நியாயமா பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு இல்லாதையும் போலன்னு சொல்லி வேலையை விட்டு எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க போராடி வேலை வாங்கக்கூடிய மனப்போக்கம் வரும். இந்த ரேகை எத்தனை இருக்கிறது, எவ்வளவு தூரம் நீளமா போகுதோ அவ்வளவு தூரம் இடைஞ்சல் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? மிச்சப்படி இந்த செவ்வாமேட்டுக்கு வர்றது எல்லாமே ஒரு சில ரேகைகள் இப்படி மேல் நோக்கி இப்படி ஒரு ரேகை வருதுன்னு வச்சுங்க, வீர தீரம், நல்ல ஒரு வீரியம் இருக்கும், நல்ல திறமையான ஒரு நபராக காதல் துறையில் வெற்றி பெறுவார்கள். காதல் துறைனா காதல்ல வெற்றி பெறணும்னா வீரியம் வேணும், உடம்புல சக்தி வேணும். அந்த சக்தி இந்த மாதிரி ரேகை செவ்வாமேட்ல எப்படியாவது இந்த பக்கம் இருக்கும்போது இப்படி நேரா இருக்குதுன்னு வச்சுங்க, இப்படி ஒரு செவ்வாமேட்ல இப்படி ஒரு ரேகை வந்ததுன்னா மிகவும் சிறந்த அமைப்பு. இந்த மாதிரி ரேகை செவ்வாமேட்ல ரேகை வந்ததுன்னா வீரியத்தோடு செயல்பட்டு நல்ல வாழ்க்கையில வெற்றி வீரராக திகழ்வார். பல ரேகைகள் அப்படி பயன்னு பல ரேகை வந்துச்சுங்க, அது முரட்டுத்தனம், புடிவாதம், கோபம் இதெல்லாம் நிறைய வரதுக்கு சான்சஸ் இருக்கு. செவ்வாமேடு அதிகமாகி கை கடினமா இருந்தா, அதாவது ரொம்ப கோபம் வரும், குருட்டுத்தனமா முரட்டுத்தனமா ஏதாவது பண்ணி திருடுறது, பொய் சொல்றது, இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். முரட்டு, அதாவது கை கரடு முரடா இருந்து செவ்வாமேடும் நல்லா இருந்தா அவர்கள் எதற்கும் தயங்காத குருட்டுத்தனமான ஒரு குருட்டு தைரியத்தினால சிக்கல்ல மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எச்சரிக்கையா இருக்கணுங்கிறது அந்த பதிவு. செவ்வாமேடு நல்லா இருந்ததுனாவே அவங்களுக்கு நிலம் அதிகமா இருக்கும், நிலத்து மூலமா வருமானம் வரும். அதாவது இருதய ரேகை, புத்தி ரேகை, ஆயுள் ரேகை, விதி ரேகை, சூரிய ரேகை இருந்து செவ்வாமேடு நல்லா இருந்ததுன்னா அவர்கள் நிலம் சம்பந்தப்பட்ட விவசாயம் பண்ணலாம். அப்புறம் ரியல் எஸ்டேட் துறையில சாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வரதுக்கு முக்கோணம், இந்த செவ்வாமேட்ல முக்கோணம் இருக்கு சார். இந்த முக்கோணம் இருந்ததுன்னா பாதுகாப்பு, சேவை சார்ந்த துறையில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. மருத்துவத்துறையா இருக்கட்டும், இராணுவம், இந்த மாதிரி பிஎஸ்எஃப், இந்த மாதிரி
உயிரை கொடுத்து உயிரை துச்சமாக நினைச்சு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய சேவை ஆற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதன் மூலம் வருமானம் நிறைய வரும். இந்த முக்கோணம் சதுரம் வந்து பாதுகாப்பு சார். எங்க சதுரம் இருந்தாலும் அந்த இடத்துல பாதுகாப்பு, கோபத்திலிருந்து பாதுகாப்பு சதுரம். முக்கோணம் வந்து சேவை சார்ந்த துறையில் வெற்றி, அதன் மூலம் புகழ் அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த கையில கெடுதலான அமைப்பு, கெடுதலான ரேகைகள் இல்லாம, குறிகள் இல்லாம இந்த ரேகைகள்லாம் நல்லா இருந்து செவ்வாய் நல்லா இருந்ததுன்னா வாழ்வில் மிக பெரும் செல்வம், அதாவது வீர தீர செயல்களில் சாதனம் புரிஞ்சு அதன் மூலமா கோடிக்கணக்காக வருமானம் சம்பாதிக்கிறது. நிலம் நிறைய இருந்து விவசாயம் பண்ணி அதன் மூலமா கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறது. சகோதரர்கள் மூலமா நிறைய வருமானம் வர்றது. அதாவது செல்வம் வரும் வழிகள், செவ்வாய்மேட்ல இருந்து செல்வம் வரக்கூடிய வழிகளை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுல சேவை சார்ந்த துறையில நல்ல வருமானம் நிறைய பேர் மருத்துவர்கள், நிறைய கோடிக்கணக்காக கைராசி மருத்துவர்கள் அது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. சேவை முக்கியமா வந்து சேவை சார்ந்த துறையில் வெற்றி பெறுபவர்கள் செவ்வாயின் ஆதிக்கம். இதை நீங்க பார்த்துக்கணும். இவ்வளவுதான் மெயின் பாயிண்ட். செவ்வாய் நல்லா இருக்கான்னு பாருங்க. மித்த ரேகை, இந்த இறுதி ரேகை, புத்தி ரேகை, ஆயுள் ரேகை, விதி ரேகை, சூரிய ரேகை, இதெல்லாம் இருந்து கெடுதல் இல்லாம இருக்கும். கெடுதல் இருக்கும்போது எச்சரிக்கையா இருந்து நீங்க திருத்திக்க முயற்சி பண்ணணும். ஒரு வளைகுறியோ ஒரு புள்ளியோ ஒரு ஸ்டார் புள்ளியோ செவ்வாய்மேட்ல இருந்துச்சுன்னா நீங்க அதுல இருந்து திருத்திக்க முயற்சி செஞ்சா திருத்திக்கலாம், பிரச்சனை வராது. இல்லைன்னா பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு உண்டு. செவ்வாய்மேடுனாவே சண்டை, வீரம், வீரியம், விவேகம். இவர்கள் நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க, சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிடுவாங்க, இல்லற வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். ஏன்னா இவர்கள் வீரியம் உடையவர்கள், ஆண்மை உடையவர்கள், அதாவது ஆண்மை தளத்தை நிரூபிக்கக்கூடியவர்கள் செவ்வாய் ஆதிக்கம் தான். செவ்வாய் நல்லா இருந்து சுக்கிரமேடு நல்லா இருந்தால் கல்யாணம் பண்ணிடலாம் சார். அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. வாழ்க்கையில் நல்லா இருக்குது, நல்லா வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கும். செவ்வாய் மேடு நல்லா இருக்கான்னு பாருங்க. 3 செவ்வாயும் இல்லை 2 செவ்வாய் நல்லா இருந்தாவே போதும். அதில் கெடுதல் இல்லாமல் குறி இருந்து மிச்ச ரேகை நல்லா இருந்ததுன்னா செவ்வாயின் ஆதிக்கம் நிறைந்தவர்கள் வீரதீர செயல்களில் ஈடுபட்டு வாழ்வில் மிக பெரும் செல்வம் ஈட்டி வாழ்க்கையில் உயர்வார்கள் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.